நம்புகிற ஒரு விஷயம். இந்த ஜெபத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பல இடங்களில் எழுதியிருப்பார். பல இடங்களில் எழுதுனதில் அவர் எபேசியர் புஸ்தகம், கொலேசியர் புஸ்தகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அதிகமாக ஜெபிப்பார். ஜெபத்தை குறித்து எழுதுகிறது மட்டுமல்ல, ஜெபத்தை அதிகமாக அவர் என்ன செய்வார்னா மக்களுக்கு மாதிரி ஜெபங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இயேசுகிட்ட கூட அவங்க சீசர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க. இயேசு பார்த்தீங்கன்னா பைபிளில் போட்டிருக்கு, அவர் என்ன செஞ்சார், காலையிலையும் அல்லது தனக்கு நேரம் கிடைக்கும் போது இரவிலையும் அதிகமாக ஜெபித்தார். இயேசுடைய அதிகமான ஜெப நேரங்கள் பார்த்தீங்கன்னா காலை நேரமாக இருந்துச்சு, இரவு நேரமாக இருந்துச்சு. அப்போ ஜெபங்கள் எப்பயுமே தேவ பிள்ளைகளுக்கு அவர்களுடைய செயல்பாடுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்றத நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும். ஜெபந்தான் உங்களை சாத்தான தேவ பிள்ளைகளுடைய காலின் கீழாக கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி இந்த ரோமர் புஸ்தகத்தில் பவுல் அப்போஸ்தலன் 20வது வசனத்தில் 16:20 சொல்லுகிறார். ஜெபிக்க சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு, அந்த ஜெபந்தான் உங்களை என்ன செய்யுதுன்னா சாத்தான உங்கள் காலுக்கு கீழே கொண்டு வந்து உட்கார வைக்குது, சாத்தான உங்கள் காலுக்கு கீழே நசுக்கி போடுகிறது அப்படின்னு சொல்லி அந்த புஸ்தகத்தை அவர் முடிக்கிறத பார்க்குறோம் 16:20. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஜெபத்தில் போராடணும். ஜெபந்தான் தேவ பிள்ளைகளுடைய யுத்த ஆயுதம். தேவ பிள்ளைகள் ஜெபித்தால் மட்டுமே அவர்கள் எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியம் அவங்களுக்கு சாதகமாக முடியும். ஜெபிக்காத எந்த ஒரு ஜெபத்திற்கும் சாதகமான பதில் என்ன செய்யாது, இருக்காது. அதனால தான் நீங்கள் வேத புஸ்தகம் முழுவதையும் தியானித்து பார்த்தீங்கன்னா ஜெபத்தை குறித்து தேவன் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார். இயேசுவும் அதிகமாக ஜெபத்தை குறித்து ஃபோக்கஸ் பண்ணுவார். ஜெபத்தில் பல விதங்கள் இருக்குது. சிலர் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க, சிலர் உபவாசம் பண்ணாமல் ஜெபிக்கிறாங்க, சிலர் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க, சிலர் நின்று கொண்டு ஜெபிக்கிறாங்க. ஜெபத்தில் பல வகைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு நோக்கம் என்னன்னா, எல்லாரும் என்ன செஞ்சாகணும், ஜெபித்தாகணும். ஜெபிக்கலை, ஏன் ஜெபிக்கலை அப்படின்னா, என்னால் முழங்கால் போட முடியலை, அதனால நான் ஜெபிக்கலை அப்படின்ற காரணம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் அல்ல. நீங்கள் ஜெபம் பண்ணணும், அதுதான் ஆண்டவருடைய முதல் நோக்கம். ஜெபத்தை நீங்கள் எவ்வளவு தீவிரமாக வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த அடையாளங்கள். ஆண்டவரே எனக்கு நீங்கள் வேற வழியே இல்லை, நீங்கள் செஞ்சாலே செய்யுங்க அப்படின்னு யாக்கோபு நிற்கிறாரு. என்னை நீங்கள் ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன். இதுக்காகத்தான் அந்த ஜெபத்தின் தீவிரம் தான் அந்த நாட்களில் வஸ்திரங்களை கிழித்து கொண்டார்கள். ஜெபத்தின் தீவிரத்தை அல்லது ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை காண்பிப்பதற்காக சாம்பலை எடுத்துக்கொண்டு பூசிக்கொண்டார்கள். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. ஆனால் நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டில் நமக்கு பிரதானம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தினால இயேசு சொல்றாரு, எதை கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்கப்படும், என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். அப்போ நமக்கு பிரதானம்ன்றது நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க. உபவாசம் இருக்கிறது தப்பு கிடையாது, முழங்கால் போடுறது தப்பு கிடையாது, உட்கார்ந்துருக்கிறது தப்பு கிடையாது, சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் இயேசுவின் நாமத்தினால ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்துக்கும் நமக்கு என்ன உண்டு, பதில் உண்டு. இயேசு அதுதான் சொன்னார், சீசர்களும் அதுதான் செஞ்சாங்க. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகளை உணர்கிறோமோ அந்த அளவுக்கு நானும் நீங்களும் என்ன செய்யணும், ஜெபத்தை அதிகரிக்கணும். நெருக்கடியான நேரங்களில் பைபிளில் போட்டிருக்கு, ஆபத்தான நேரங்களில் நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா உங்கள் பலன் குறுகி போகும், பைபிளில் போட்டிருக்கு. அதே மாதிரி தான் நெருக்கடியான நேரங்களில், பிரச்சனையான நேரங்களில் நீங்கள் ஜெபிக்கலைன்னா உங்களுடைய நெருக்கடி, உங்களுடைய பிரச்சனை உங்களை என்ன செஞ்சிடும், கண்டிப்பாக தோக்கடிச்சிடும். நம்ம மக்கள் எப்பயுமே நெருக்கடியான நேரங்களில் நாம் ஜெபிப்பதை தவிர்க்கிறோம், பிரச்சனையான நேரங்களில் நாம் ஜெபிப்பதை தவிர்க்கிறோம், பல வகையில் வழிகளை தேடுகிறோம். முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் முதல்ல ஜெபித்து, ஆண்டவரே இந்த சூழ்நிலைக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த போராட்டத்துக்காக ஜெபிக்கிறேன், இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், அந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் எப்பயுமே என்ன செய்யணும், உறுதியாக தரிச்சிருக்கணும். ஜெபத்தில் உறுதியாக தரிச்சிருக்கணும். ஜெபந்தான் தேவ பிள்ளைகளுடைய பெரிய ஆயுதம். ஜெபந்தான் பெரிய ஆயுதம். நீங்கள் ஜெபம் பண்ணுறதுல எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஜெபத்தால் கட்டி எழுப்புகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை இந்த பூமியில் சாட்சி உள்ளதாக மாறும். ஜெபிக்காத மனுஷனுடைய வாழ்க்கை சாட்சி உள்ளதாக மாறாது. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும், ஒரு மனுஷனுடைய குடும்பம் சாட்சியாக இருக்கணும்னா அவங்களுக்கு ஜெபம் ரொம்ப 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 அவசியமானது.
அதை நீங்கள் தவிர்க்கவே கூடாது. இங்கே பாருங்க, இந்த நாட்களில் நாம் இந்த ஜெபத்தை குறித்து கற்றுக்கொள்வதற்காக எசேக்கியா ராஜாட்ட போகிறோம். எசேக்கியா ராஜா தான் ஜெபத்துக்கு நமக்கு பல வகையில் முன்னுதாரணமாக இருக்கிறார். நீங்களும் நானும் அந்த எசேக்கியா ராஜாவை குறித்து பைபிளில் ஆவியானவர் 3 இடங்கள் எழுதி வச்சிருக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஆவியானவர் 18வது அதிகாரத்திலிருந்து 20வது அதிகாரம் வரைக்கும் எழுதி வச்சிருக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரங்களிலிருந்து 32ஆம் அதிகாரம் வரைக்கும் எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா புஸ்தகத்தில் 36ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த எசேக்கியாவை பற்றி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த எசேக்கியா ராஜா இஸ்ரவேல் தேசத்தில் 2ஆ பிரிஞ்சதுக்கு அப்புறம் யூதேயா தேசத்தின் 13வது ராஜா. இஸ்ரவேல் தேசம் 2ஆ பிரியுது, ஒன்று யூதேயா தேசமாகவும் இன்னொன்று இஸ்ரவேல் தேசமாகவும். இந்த இஸ்ரவேல் தேசத்தில் 19 ராஜாக்கள் ஆள்றாங்க, அதாவது பிரிஞ்சதுக்கு அப்புறம். யூதேயா தேசத்தில் 20 ராஜாக்கள் ஆள்றாங்க. பிரிவதற்கு முன்பாக 2 ராஜாக்கள் இருக்கிறாங்க. முதலாவது ராஜா 3 ராஜாக்கள். முதலாவது ராஜா சவுல், 2வது ராஜா தாவீது, 3வது ராஜா சாலமோன். இவங்க 3 பேரும் இந்த முழு தேசத்தையும் ஆள்றாங்க. சாலமோனின் நாட்களுக்கு அப்புறம் தேசம் பிரிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் இப்போ நம்ம வாசித்த இந்த எசேக்கியா ராஜா அவர் ஒரு 13வது ராஜாவாக இந்த யூதேயா தேசத்துக்கு வருகிறார். அது மாத்திரமல்ல, இந்த எசேக்கியா என்ற பேருடைய அர்த்தமே என்னன்னா தேவன் பலம் உள்ளவர், தேவன் பலப்படுத்துகிறவர், அல்லது தேவன் வலிமையுள்ளவர்களை நம்மை வலிமையுள்ளவர்களாக மாற்றுகிறவர். இதுதான் அந்த எசேக்கியாவுடைய அர்த்தமா இருக்குது. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இந்த எசேக்கியாவை குறித்து தியானிக்கும் முன்பாக அவர் கிமுல 715 686 வரைக்கும் கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர். 25வது ஆண்டுல அவர் ஆட்சிக்கு வருகிறார். 29 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்கிறார். இதெல்லாம் பைபிளில் உள்ள சரித்திரங்கள், வரலாறு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். காதுலையாவது வாங்கி வைங்க. 2வது என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன செய்யும், ஞாபகம் வரும். இப்பொழுது அந்த எசேக்கியாவை குறித்து நாம் தியானிப்பதற்காக முதலாவது நீங்கள் என்ன செய்யுங்க, நாளாகமத்துக்கு வாங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், பக்கம் 576வது பக்கம். 576வது பக்கம். இந்த எசேக்கியா ராஜா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், போன வாரம் ஓபேத் ஏதோமை குறித்து நம்ம தியானிச்சோம். தாவீது ராஜாவான உடனே என்ன செஞ்சான், தேவனுடைய பிரசன்னத்தை உடைய அந்த பெட்டியை தேட ஆரம்பிச்சான். சவுல் அதை தேடல. அதனால சவுளுடைய பிள்ளைகள் எல்லாம் அடுத்தடுத்து பிழைக்காம செத்து போயிட்டாங்க. தாவீது தேடினதுனால அவங்க பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வரைக்கும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும்படி தேவன் அவர்களுக்கு அனுகிரகம் பாராட்டினார். இதே போலதான் இன்னைக்கு எசேக்கியாவை பார்க்கிறோம். எசேக்கியாவுக்கு முன்னாடி அவங்க அப்பா எப்படிப்பட்டவராக இருந்தார்னா ரொம்ப ஆகாதவராக இருந்தார். எசேக்கியாவுக்கு அப்புறம் எசேக்கியாவுடைய மகன் ரொம்ப ஆகாதவனாக இருப்பான். இதெல்லாம் நமக்கு முக்கியம் அல்ல. இப்போ இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது எசேக்கியாவை பற்றி தியானிக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக நான் சொல்லுகிறேன். இந்த எசேக்கியா ராஜா உள்ள வந்த உடனே ஆலயத்தின் பொறுப்பை அரசாங்கத்தின் பொறுப்பை எடுத்த உடனே இந்த முதல் வசனம் போட்டிருக்கு பாருங்க. 25ஆம் வயதில் அவர் என்ன செய்யறார், ராஜாவாகிறாரு. 29 வருஷம் என்ன செய்யறாரு, அரசாண்ட இந்த ராஜாவுடைய முதல் அவரை குறித்து அறிமுகப்படுத்தும் போது 2ஆம் வசனம் போட்டிருக்குது, அவர் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செஞ்சார். அப்ப தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கிற முதல் தகுதி என்னன்னா, தேவன் விரும்புகிறத செய்யறவங்க தான் ஜெபிச்சா சக்சஸ் பண்ண முடியும். தேவன் விரும்புகிறத செய்யறவங்க தான் ஜெபத்துல நினைக்கிறத சாதிக்க முடியும். தேவன் விரும்புகிறத முதல் நம்ம என்ன செய்யணும். தேவன் என்ன விரும்புகிறார், என்ன செய்ய விரும்புகிறார், நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க விரும்புகிறார், நம்முடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்க விரும்புகிறார், நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்க விரும்புகிறார், நம்முடைய குடும்பம், இதெல்லாம் நீங்க ஸ்டடி பண்ணணும். இப்படிப்பட்டவங்களுடைய ஜெபம் உடனே என்ன செய்யும், பதிலை கொண்டு வரும். இங்கே பாருங்க, அவனை குறித்து அழகாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவன் எல்லா வகையிலையும் செம்மையானதை செய்தான். இவன் தான் முயற்சி பண்ணான் செம்மையானதை செய்யறதுக்கு, தேவனுக்கு ஏற்றதை செய்கிறதுக்கு இவன் தான் முயற்சி பண்ணான்.
தேவனுக்கு ஏற்றதை நீங்களும் நானும் செய்வதற்கு நாம முயற்சி எடுத்தால் மட்டுமே தேவன் நமக்கு துணை செய்கிறார். தேவனுக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன், தேவனுக்கு பிரியமான பாதைகளிலே நான் போக விரும்புகிறேன் அப்படின்ற முயற்சியை நீங்க எடுக்கணும். நீங்க எடுக்காம கர்த்தர் பலவந்தமாக உங்களை கொண்டு போக மாட்டார். அப்படி கொண்டு போயிருந்தாருன்னா அன்னைக்கே ஏவாள் பாவம் செஞ்சிருக்க மாட்டாங்க, அன்னைக்கே ஆதாம் தடுமாறி இருக்க மாட்டாங்க, அன்னைக்கே தாவீது தடுமாறி இருக்க மாட்டார், அன்னைக்கே மோசே தடுமாறி இருக்க மாட்டார், அன்னைக்கே சிம்சோன் தடுமாறி இருக்க மாட்டார். கர்த்தர் தடுக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க முயற்சி பண்ணுகிற காரியங்களுக்கு தான் கர்த்தர் கை கொடுப்பார். நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். தாவீது தன்னுடைய ஜெபத்தில் அடிக்கடி இதை சொல்லுவான். அதனால தான் வேதம் சொல்கிறது, அவன் இருதயத்திற்கு ஏற்றவனாக மாறினான். தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறினான். ஏனென்றால் தாவீது சொல்றான், நமக்கு பிரியமானதை என்ன செய்யணும், எனக்கு போதிங்க. உமக்கு பிரியமானதை நான் செய்யணும், எனக்கு கற்றுக் கொடுங்க. உமக்கு பிரியமான பாதையில நான் போகணும், என்னை வழி நடத்துங்க. தாவீதுடைய இன்னொரு பெரிய ஜெபம் தான், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியான விளக்குங்க. தாவீதுடைய இன்னொரு ஜெபம் தான், என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானங்களும் உமக்கு என்ன செய்யணும், பிரியமா இருக்கணும். இதெல்லாம் தாவீதுடைய ஜெபம். தாவீதுடைய இன்னொரு ஜெபம் தான், ஆண்டவரே என்ன செய்யுங்க, வேதனை உண்டாக்குகிற வழிகள் என்கிட்ட உண்டோ என்று பார்த்து என்ன செய்யுங்க, ஒரு நித்திய ஜீவன் உள்ள பாதையில நடத்துங்க. இங்க கூட ஆவியானவர் அவனை நோட் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செஞ்சான். அப்ப தாவீதுக்கு செய்தபடி எல்லாம், அப்ப தாவீது கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அப்ப தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும், கொஞ்ச நேரம் வெளியில விட வச்சுட்டு வாங்க. தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமானது என்ன அப்படின்னு நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு பிரியமானது எல்லாம் தேவன் தானா வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு பிரியமானதெல்லாம் தானா கை கூடும். நீங்க தேவனுக்கு பிரியமான பாதையை சூஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு அவர் பல வாசல்களை உருவாக்கி விடுவார். இதைத்தான் நம்ம எசேக்கியாவுடைய முதல் பகுதியை வாசிக்கிறோம். ரெண்டாவது, இந்த எசேக்கியா என்ன செஞ்சார்னு பாருங்க. வந்த உடனே 3ஆம் வசனத்துல அவர் ஆலயத்தின் காரியத்துல கை வைக்கிறார். அப்படின்னா என்னன்னா, ஆலயத்தை பழுது பார்க்க விரும்புகிறார். ஆலயம் என்பது கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல, தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டியம் என்றதுதான் எல்லா மனிதர்களும் தேவனுடைய ஆலயம். இதுதான் புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லிக் கொடுக்குற சத்தியம். புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லிக் கொடுக்குற பெரிய சத்தியம் என்னன்னா, எல்லா மனிதர்களும் ஆலயம். அப்ப நீங்களும் நானும் ஆலயத்தை பழுது பார்க்கறது என்னன்னா, ஆண்டவரை அறியாத ஜனங்களை தேவனிடத்துல கொண்டு வருகிறது. இதை தவிர்த்துட்டு நாம ஆலயம்னா இதுக்கு ஏதோ செஞ்சோம்னா போதும் போல, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் போல அப்படின்னு நானும் நீங்களும் உலகத்தார போல நினைக்க கூடாது. இது ஒரு கட்டடம். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கும், நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போகும். இன்னைக்கு இந்த ரூபத்தில் இருக்கும், நாளைக்கு இன்னொரு ரூபத்தில் கூட போகும். எப்படி வேணாலும் மாறும். இது நோக்கம் அல்ல. வேதம் சொல்கிறது, தேவன் ஆலயமாக நீங்க இருக்கிறீங்க. பல இடங்கள்ல சாலமோன் ஆலயத்திலிருந்து நீங்க ஸ்தேவான் பிரசங்கத்தில் சொல்லுவாரு, மனிதனால் கட்டப்பட்ட ஆலயங்கள்ல கர்த்தர் என்ன செய்யறதில்ல, வாசமா இருக்கிறது இல்லை. இங்க தேவன் என்னத்துக்கு வாசமா இருக்கிறார்னா, அவருடைய நாமத்தினால 2-3 பேர் கூடி இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு வாசமா இருக்கிறார். அவருடைய நாமத்தினால நீங்க யாருமே கூடலைன்னா இந்த இடத்துல அவர் என்ன செய்ய போறதில்ல, வாசம் பண்ண போறதில்ல. இது ஒரு சாதாரணமான ஒரு கட்டடம், அவ்வளவுதான். ஆலயம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய தேவன் என்ன செய்யறாருன்னா, ஒரு இருதயத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு மனிதனுடைய சரீரத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப இந்த எசேக்கியா என்ன செஞ்சாரு, ஆலயத்தை பழுதுபார்க்க விரும்பினார். அப்படின்னா என்னன்னா, நானும் நீங்களும் ஆண்டவரை அறியாதவர்களை, ஆண்டவருடைய உறவுலே சரியில்லாதவர்களை, ஆண்டவரை பற்றிய சரியான புரிதல் இல்லாதவர்களை கொஞ்சமாவது என்ன செய்யணும், நினைச்சு பார்க்கணும், கொஞ்சமாவது வழி நடத்தணும். ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, இந்த எசேக்கியா அதை செய்ய ஆரம்பித்தான். பழுது பார்க்கிற வேலையை அவன் செய்ய ஆரம்பித்தான். அது மாத்திரமல்ல, அவன் பழுது பார்க்கிற வேலையை செய்வதற்காக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பாருங்க, அவன் பல வகையில் ஜெபிக்கிறவனாக இருந்தான். எந்த ஒரு காரியத்தையும் அவன் சாதாரணமாலாம் செய்யலை. இப்போ நம்ம வாசித்து கொண்டு இருக்கிற இந்த ராஜாக்கள் நாளாகமத்தின் புஸ்தகத்தை குறித்து நம்ம கொஞ்சம் நேரம் தியானிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ராஜாக்களின் புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த எசேக்கியா ராஜா இந்த நம்ம வாசித்திருக்கிற இந்த நாளாகமத்தின் புஸ்தகத்தில் அவர் ஜெபத்தோடு எல்லா காரியத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த ஜெபத்தோடு அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆவியானவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். அப்ப தேவ பிள்ளைகளே, ஆலயத்தின் பணிக்கு
நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளும், அதாவது ஆண்டவரை அறியாத ஜனங்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்கு நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் நமக்கு ஜெபம் ரொம்ப அவசியம். இவர் ஜெபித்து தான் காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். அப்போ ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னென்னா, முதல்ல நான் உங்களுக்கு சொன்னது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணணும். ரெண்டாவது, உங்களை சுற்றிலும் உள்ள மற்றவர்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணுவதற்கு உங்களால் இயன்றதை செய்யணும். உங்களால் முடிஞ்சதை, எதையுமே நாம் சாதிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நம்மளால் முடிஞ்சதை செஞ்சோம்னா மீதி அவர் என்ன செய்கிறார்? செய்து முடிக்கிறார். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். அடுத்து பாருங்கள், அடுத்து அவர் என்ன செஞ்சார்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆசாரியர்களை அவர் ஏற்படுத்தினார். 4ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆசாரியர்களை அவர் ஏற்படுத்துவார். ஆசாரியர்கள் அப்படின்னா தேவனுடைய ஆலயத்துக்கான பணிகளை செய்கிறவர்கள். அந்த ஆசாரியர்கள் ஏன் ஏற்படுத்தப்பட்டாங்க அப்படின்னா, தேவனை துதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில் துதி ரொம்ப அவசியம். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் துதிக்கிறவங்களாக இருக்கணும், துதிக்க தெரியணும், துதிப்பதற்கு பழகணும். ஆண்டவருடைய துதியின் சத்தம் உங்கள் வாயிலிருந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். துதிக்க தெரிஞ்சவங்க தான் கண்டிப்பாக தேவனுடைய சமூகத்தை ஈஸியாக இறக்க முடியும். துதியினால தான் தேவனுடைய சமூகம் என்ன செய்து இறங்குகிறது. எந்த அளவுக்கு நீங்கள் துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். துதியும் ஆராதனையும் தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியம். துதிக்கவும் ஆராதிக்கவும் தெரியலைனாலும் தெரிஞ்ச பாட்டு புஸ்தகங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்? துதிக்க ஆராதிக்க ட்ரை பண்ணலாம். நான் தான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் முயற்சிகளை எடுத்தீங்கன்னா அது முழுவதும் கை கூடுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். மூன்றாவது, நம்ம எசேக்கியா என்ன செஞ்சார்னா, தேவனுக்கு துதிகளை செலுத்துவதற்கு பலரை ஏற்படுத்துகிறார். போன உடனே நம்ம தாவீதை குறித்து தியானிக்கும் போது அப்படி தான் தியானித்தோம். அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதுக்கு ஆசாரியர்களை அவன் ஏற்படுத்தாமல் மாட்டு வண்டிகளை அவன் ஏற்படுத்தினதுனால அவன் நினச்ச காரியம் வாய்க்கலை. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரியுது, ஐயோ ஆசாரியர்களை நம்ம ஏற்படுத்தணும், மாட்டு வண்டிகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தாவீது தன்னை மாற்றிக்கொள்ளுகிறான். அப்போ தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரலைன்னா ஏன் ஜெபத்துக்கு பதில் வரலை அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஆவியானவர் சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? ஜெபத்துக்கு பதில் வரலைன்ன உடனே உங்களை தவறான முடிவுகளுக்கு நீங்கள் போயிடக்கூடாது. எல்லாருடைய ஜெபத்துக்குமே தேவன் பதில் தருகிறார். எல்லாருடைய ஜெபத்திற்கும் தேவன் பதில் தருவதற்கு ஒரு குறித்த நாட்களை வச்சிருக்கிறார். தேவன் பதில் தருவதற்கு சில குறித்த சூழ்நிலைகளை வச்சிருக்கிறார். ஏனென்றால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். நீங்கள் அவசரப்படுறீங்கிறதுக்காக அவர் அவசரப்பட மாட்டார். நீங்கள் இன்னைக்கே வேணும்னு முரண்டு பண்ணுறதுக்காக அவர் என்ன செய்ய மாட்டார்? உங்களுக்கு பிரியப்படுத்த மாட்டார். அவர் பைபிள் பிரகாரம் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக செய்ய விரும்புகிறார். அவர் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்ய விரும்புகிறார். எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக செய்ய விரும்புகிறார். உங்கள் பார்வை வேற, அவருடைய பார்வை வேற. ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரல அப்படின்னா, ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது, ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வர தாமதிக்குது, என்னுடைய ஜெபத்திற்கான ஏன் இந்த இதுக்கு நமக்கு இவ்வளோ தூரம் நம்ம போராட வேண்டியிருக்குன்னு நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சமாவது கேள்வி கேட்டு தேவ சமூகத்தில் உட்காரணும். கேள்வி கேட்டு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. கேள்வி கேட்டு ஃபோனில் டிவியில் யாரையாவது பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. அவங்களாம் அவங்களை தவறாத்தான் வழி நடத்துவாங்க. தேவன் ஒருவர் தான் அவங்களை என்ன செய்வார்? சரியாக நடத்துவார். நிறையா பேர் என்ன செஞ்சிருக்கு, கேள்வி வந்த உடனே இன்றைக்கி தான் அழகாக என்ன செஞ்சிருச்சு, யூடியூப்லேயும் எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க, உங்கள் கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம், நாங்கள் பதில் சொல்கிறோம்னு காத்து கிடக்காங்க. மோசம் போகாதீங்க, ஆவியானவர் உங்களை எச்சரிக்கிறார். உங்களுக்கு வருகிற எல்லா கேள்விக்கும் தேவ சமூகத்தில் போய் உட்காந்துருங்க. தேவன் உங்களோட பேசுவார். தேவன் பேசலைனாலும் யாரையாவது உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேச வைப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை அப்படின்னா யாரையாவது பேச வைப்பார். இங்கே பாருங்கள், மூன்றாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனிடத்துலேருந்து நீங்கள் ஜெபத்தை பதில் வேணும் அப்படின்னா தேவனை துதிக்கிறதுக்கு முதல் என்ன செய்யுங்க? பயிற்சி எடுங்க. தேவனை ஆராதிப்பதற்கு பயிற்சி எடுங்க. தேவனை புகழ்வதற்கு பயிற்சி எடுங்க. தேவனை பெருமைப்படுத்துவதற்கு பயிற்சி எடுங்க. உங்களுக்கு தெரிந்த ஒன்றுமே தெரியலையா, 136வது சங்கீதத்தை எடுத்து வாசிங்க. ஒன்றுமே தெரியலைனாலும் பரவாயில்ல, 136வது சங்கீதத்தை எடுத்து வாசிங்கன்னா முழுக்க முழுக்க துதியின் சங்கீதம். அது 34வது சங்கீதத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துதியின் சங்கீதம். 63வது சங்கீதத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுவுமே தேவனை வாஞ்சிக்கிற ஒரு சங்கீதம். 84வது சங்கீதத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தேவனுடைய சமூகம் இன்பமானது அப்படின்னு சொல்லி அதில் ரொம்ப வர்ணிக்கிற ஒரு சங்கீதம்.
ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது பாஸ்டர் அப்படின்னா, இதை நீங்கள் செய்யுங்க. எனக்கு படிக்க தெரியலை அப்படின்னா பரவாயில்ல, ஆண்டவரே சோத்திரம்ப்பா, ஆண்டவரே சோத்திரம்ப்பா, ஆண்டவரே சோத்திரம்ப்பா, அதிசயமானவரே, உங்களுக்கு தெரிஞ்ச 4 வார்த்தைகளை சொல்லுங்க. ஆக மொத்தம் ஆண்டவருக்கு என்ன செய்ய? ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. இதைத்தான் ஆசாரியர்கள் மூலமாக ஏற்படுத்துகிறார். அடுத்து பாருங்க, விக்கிரகங்களை எல்லாம் அவர் அப்புறப்படுத்துகிறார். விக்கிரகங்களை எல்லாம் அப்புறப்படுத்துகிறார். குறிப்பாக மோசையின் காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு விக்கிரகம். என்ன விக்கிரகம்? எல்லாத்தையும் பாம்பு கடிக்குது. அப்போ மோசே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு, ஒரு பாம்பு ரூபத்தில் ஒரு சர்ப்பத்தை ஒரு வெண்கலத்தில் ஒரு இதை உருவாக்கி நீ அதை நுப்பாட்டி வைப்பா, யாரெல்லாம் அதை பார்க்குறாங்களோ அதெல்லாம் பிழைச்சிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஜஸ்ட்டு அந்த ஒத்த இதுக்காக செஞ்சது. ஆனால் மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? அதையே தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஏதாவது நோய் வந்த உடனே அந்த இதுக்கிட்ட போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது நோய் வந்த உடனே அந்த பாம்புக்கிட்ட போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது நோய் வந்த உடனே அந்த சர்ப்பத்துக்கிட்ட போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்கிறத பாருங்க, இது எல்லாம் தாவீது நினைச்சா செஞ்சிருக்கலாம், உடைச்சிருக்கலாம். ஆனால் தேவன் என்ன செய்யலை? தாவீதை வச்சு செய்யலை. சாலமோன் நினைச்சா உடைச்சிருக்கலாம், பெரிய நல்ல வைராக்கியமான ராஜாக்கள். ஆசா நினைச்சிருந்தா உடைச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் பாருங்க, இந்த காரியத்தை செய்யறதுக்கு எசேக்கியா தான் அப்படின்னு அவர் தீர்மானிச்சு வச்சிருக்கிறார். சில நேரத்தில் சில காரியங்களை கர்த்தர் அப்படியே போக விட்டுறாரு. நல்ல காரியமோ கெட்ட காரியமோ, ஆனால் அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு மனுஷனை ஏற்படுத்துகிறார். இந்த எசேக்கியா ராஜா தான் அந்த மோசையின் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த சர்ப்பத்தை முழுவதுமாக இடித்து, ஏன்னா அந்த நாட்களில் மக்கள் முழுவதும் தேவனை தேடுறதுக்கு பதிலாக அந்த சர்ப்பத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறது? சில நேரத்தில் நானும் நீங்களும் இப்படி தான் என்ன செஞ்சிடறோம்னா, இப்படி ஆகாத போகாத காரியங்களுக்கு நேரத்தை கொடுத்துட்டு ஆண்டவரோடு நேரம் செலவழிக்க மாட்டேன்றோம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சோசியல் மீடியாக்களில் அதிகமாக நேரம் செலவழிக்கிறவங்க ஆண்டவருக்கு தூரமாக போயிடுவாங்க. சோசியல் மீடியாக்களில் அதிகமாக நீங்கள் நேரம் செலவழிச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயம் ஆண்டவருக்கு தூரமாக போயிடுவீங்க. பாஸ்டர், நான் சோசியல் மீடியா மூலமாக வசனம் தான் கேட்குறேன், பாட்டு தான் கேட்குறீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் ஏமாற்றப்படுறீங்க, நீங்கள் வஞ்சிக்கப்படுறீங்க. உங்களை பிசாசு ஏதோ ஒரு வகையில் என்ன செய்கிறான்? மதிய மழுங்கடிச்சு வச்சிருக்கிறான். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அது அவசியம். ஆனால் அதை காட்டிலும் அவசியம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன செய்யணும்? தேவனோடு நேரம் செலவழிக்கணும். சோசியல் மீடியாக்களில் நீங்கள் நேரம் செலவழிப்பது அது ஒரு என்டர்டைன்மெண்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதில் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான் பேசினாலும் அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தான். சரியானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் உட்காந்து தேவ சமூகத்தில் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்வை திறந்து நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனோடு நேரம் செலவழிக்கணும். இன்றைக்கி விக்கிரகம் அப்படின்னு ஒன்று தேவையே இல்லை. இன்றைக்கி மனிதர்களை சோசியல் மீடியா தான் விக்கிரகம் போல ஆக்கிரமித்து வச்சுருக்குது. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுடைய ஜெபம் இன்றைக்கி வீணாக போகிறதுக்கு காரணம் சோசியல் மீடியா. எப்போ பார்த்தாலும் சோசியல் மீடியாவில் இருக்கிறாங்க. 2 நிமிஷம் உட்காந்து என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணிவிட்டு கடமையை முடிச்சுக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இது ஒரு வகையான பிசாசுனுடைய ஏமாற்றுத்தன்மை. தேவன் அதை விரும்பலை. தேவன் எப்பயுமே உயிருள்ள பலிகளை விரும்புகிறார். சோசியல் மீடியா மூலமாக அதெல்லாம் உயிருள்ள பலியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நமக்கு அது ஒரு எக்ஸாம்பிள். அதை நம்ம பார்க்குறது தப்புன்னு நான் சொல்லலை, முழுக்க தவிருங்கன்னு சொல்லலை. ஆனால் அதை என்ன செய்யாதீங்க, அதிகமாக பார்த்து இது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்குன்னு நம்பாதீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு வீழ்ச்சியை கொண்டு போகும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவ சமூகத்தில் உட்காரணும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவ சமூகத்தில் உட்காந்து படிக்கணும், பேசணும், தேவனோட நீங்கள் பேசணும். அவருடைய உயிருள்ளதாக இருக்கணும். இப்போ காயினுக்கும் ஆபேலுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். காயினுடைய பலியை கர்த்தர் என்ன செய்யலை? அங்கீகரிக்கலை. ஆபேலுடைய பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். ஏனென்றால் ஆபேல் பிரதானமானதையும் உயிருள்ளதையும் தேவனுக்கு செலுத்தினான். காயின் ஏதோ சாக்கு போக்குக்கு வந்தான். அதனால தான் பைபிளில் போட்டிருக்குது. அதனால் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இன்றைக்கி விக்கிரகம் என்பது தேவ பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிருச்சு? சோசியல் மீடியாவாக மாறிடுச்சு. சோசியல் மீடியாவை கவனமாக கையாளுங்க, கொஞ்சமாக கையாளுங்க, அவசியத்துக்கு கையாளுங்க. அதை முழுக்க தவிர்க்கலாம் முடியாது. இன்றைக்கி நம்ம வாழுகிற உலகத்தில் முழுக்க தவிர்க்க முடியாது. இதை எசேக்கியா கையாண்ட விதத்தை தான் நம்ம விக்கிரகங்களை எல்லாம் அவன் அப்புறப்படுத்துகிறான். மோசையின் காலத்தில் உருவான சர்ப்பத்தை உடைத்து போடுகிறான். அதற்கப்புறம் அவன் எல்லா நினைவு சின்னங்களையும் அவன் அழித்து போட்டான் என்று சொல்லி நம்ம தியானிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு வாங்க.
2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நான் சொன்ன இந்த 18ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா அவரை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் நம்பிக்கையில் ரொம்ப உறுதியான ஆள். நம்ம ஆராதனை நேரத்தில் கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நம்பிக்கையில் அவர் ரொம்ப உறுதியான ஆள். அவரை போல நம்பிக்கையில் யாரும் அதுக்கு முன்னாடி இருந்ததில்லை, அதுக்கு பின்னாடி இருந்ததில்லைன்னு ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தர் மேல் பாருங்க, அவ்வளவு நம்பிக்கை அவன் வைத்திருந்தான். பைபிளில் போட்டிருக்கு, அவன் நம்பிக்கைக்கு ஒரு பெரிய உதாரணம். தேவன் சிலர் என்ன செஞ்சிருப்பார்னா, அவர்களுக்கு முன்னும் அவர்களுக்கு பின்னும் இப்படிப்பட்டவர்கள் இருந்ததில்லை அப்படின்னு ஒரு சிலரை விசேஷப்படுத்தி இருப்பார். அதில் பிரதானமாக நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது சாலமோனை மட்டும்தான் தெரியும். நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது சாலமோனை மட்டும்தான் தெரியும். ஆனால் வேதத்தில் பார்த்தீங்கன்னா பராக்கிரமசாலிகளில் சிம்சோனை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார், ஞானத்தில் சாலமோனை எழுதி வச்சிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொருவரை கோடிட்டு வச்சிருப்பார். இந்த இடத்துல நம்பிக்கையில் யாரை தான் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாருன்னா எசேக்கியாவை எழுதி வச்சிருக்கிறார். நம்பிக்கையில் எசேக்கியா அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி அப்படிப்பட்டவர்கள் இருந்ததில்லை அப்படின்னு அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அங்கே பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் போட்டிருக்கு, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து கர்த்தர் கொடுத்த எல்லா வசனத்தையும் கை கொண்டு நடந்தான். யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க என்ன செய்வாங்கன்னா கர்த்தருடைய பாதையில் நடப்பாங்க. நீங்கள் நம்பிக்கை இருந்தால் தான் கர்த்தருடைய சத்தத்தை எல்லாம் நீங்கள் கேட்டு கீழ்ப்படிய முடியும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கர்த்தருடைய சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் கொஸ்டின் எழுப்பிக்கிட்டே இருப்பீங்க. நம்பிக்கை இல்லை அப்படின்னா கர்த்தருடைய சத்தத்தெல்லாம் கேட்டு நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இவங்க தான் நம்பிக்கை இல்லாதவங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வாங்க, அவ்வளோதான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கானா ஊரில் ஒரு கல்யாணம், யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கானா ஊர் கல்யாணத்தில் இயேசு வந்திருக்கிறார். அங்கே தண்ணீர் திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுது. தீர்ந்து போன உடனே பாருங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம இயேசுட்ட வர்றாங்க. இயேசுட்ட வந்த உடனே மரியாதை சொல்லிடுறாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யுங்கன்றாங்க. பைபிள் பிரகாரம் இயேசு செய்கிற முதல் அதிசயம் அது. பைபிள் பிரகாரம் நமக்கு அப்படிதான் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ அங்கே வந்த உடனே அந்த இயேசுவை அறியாத அந்த ஜனங்கள், இயேசுவை நல்லா அறிஞ்சவங்க யாரு? மரியாள். பைபிள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில் இயேசுவை நல்லா அறிஞ்சவங்க மரியாள். ஏன்னா அவங்க பிறப்புக்கு முன்னாடி இருந்து, அவங்க பிறந்த காலங்கள்லேருந்து, வளர்ந்த காலங்கள்லேருந்து, அவங்க பேசின காலங்கள்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா இயேசுவை நல்லா அறிஞ்சிருந்தாங்க. ஏன்னா சரித்திரத்தில் சொல்கிறாங்க, இயேசுனுடைய தகப்பனார் என்ன செஞ்சுறாரு, அதுக்கு முன்னாடி இறந்து போயிடுறார். சரித்திரத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ பாருங்க, இயேசுவை நல்லா அறிஞ்சிருந்ததுனால தான் அவன் மரியாள் ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுருங்க. பாருங்க, அந்த நாட்களில் இயேசு சொல்கிறத அந்த வேலைக்காரங்க அப்படியே செய்கிறாங்க. இயேசுவை பற்றி எதுவுமே தெரியாது. சில நேரத்தில் காணலைனாலும், நடக்க வாய்ப்பில்லைனாலும் ஒரு தண்ணியை கொண்டு போய் ஊற்றுங்கன்றாங்க, அந்த தண்ணியை எடுத்து கொண்டு போய் பரிமாறுங்கன்றாங்க. இயேசு வேற ஒன்றும் சொல்லலை. எப்பா அந்த தண்ணியை வந்து கச்சாடியில் நிரப்புங்க அப்படியே நிரப்புறாங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்பிக்கை என்பது எதையும் அப்படியே நம்பும். அதான் நம்பிக்கை, எதையும் அப்படியே நம்பும். என்ன ஆண்டவரே கச்சாடியில் போய் தண்ணியை ஊட்ட சொல்கிறீங்கன்னா அந்த கேள்வி கேட்கல. அப்படி கேள்வி கேட்டுட்டாலே உங்கள் நம்பிக்கை குறையுது, உங்கள் நம்பிக்கை பூர்ணப்படலாம் அர்த்தம். என்ன சொன்னாலும் ஆண்டவர் சொல்லுகிற சத்தம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை நம்புகிறவர்கள் அப்படியே என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவாங்க. அப்படியே செஞ்சாங்க. அப்படியே செஞ்சால் அதே ஆட்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை கொண்டு போய் நீங்கள் பரிமாறுங்கன்றார். வேதத்தில் போட்டிருக்கு, அவர்கள் கொஞ்சம் கூட தயங்கலாம், அப்படியே கொண்டு போய் இலைகளில் ஊற்றுறாங்க. அப்படியே கல்யாண வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு கொடுக்குறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சாங்க? முந்தினதை காட்டிலும் பிந்தினது சூப்பராக இருந்துச்சுனாங்க. அப்படின்னா என்னென்னா, மனுஷன் கொடுத்ததை காட்டிலும், மனுஷன் செஞ்சதை காட்டிலும் தேவன் கொடுத்ததும் தேவன் செய்வதும் என்றைக்குமே என்ன செய்யும்? சிறப்பானதாக இருக்கும். அப்போ தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் மனுஷன் சில விஷயங்களை நம்மளுக்கு செய்யலைன்னா தயங்காதீங்க, கவலைப்படாதீங்க. அந்த விஷயங்களை கர்த்தர் செய்யும்போது அது ரொம்ப மனுஷன் கொடுத்தா கூட அவ்வளோ சிறப்பானதாக கொடுத்துருக்க மாட்டான். கர்த்தர் அவ்வளோ சிறப்பானதாக நமக்கு என்ன செய்வா? கொடுப்பார். இங்கே பாருங்க, அந்த எசேக்கியா ராஜா முழுவதுமாக நம்பினதுனால அவருடைய வசனத்தின்படியெல்லாம் நடந்தான். அவருடைய வசனத்தின்படியெல்லாம் நடந்ததுனால 7ஆம் வசனம் போட்டிருக்கு,
கர்த்தர் அவனோட இருந்தார், ஆகையால் கர்த்தர் அவனோட இருந்தார். ஆகையால் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, வசனத்தை கேட்கிறவங்கல்ல, வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவங்களோட கர்த்தர் நடக்கிறார். நீங்கள் வசனத்தில் நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்க கூட நடக்கிறார். நீங்கள் வசனத்துக்கு விரோதமாக நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக நடக்கிறார்னு அர்த்தம். நீங்கள் வசனத்தோடு நடக்கணும், வசனத்தில் நடக்கணும், வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும், அப்போ தான் கர்த்தர் உங்க கூட இருப்பார். இங்கே அப்படி தான் போட்டிருக்கு. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தான், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா தான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், அனுகூலமாகும். அப்போ தேவ பிள்ளைகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்கள் நம்புனீங்கன்னா முழுக்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவீங்க. அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுத்தீங்கன்னா வேதத்தில் சொல்லுகிறபடி கர்த்தர் உங்க கூட நடப்பார், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும். அதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவர்களை தள்ளி விட்டான் அப்படின்னா என்னன்னா, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் அந்த அசீரிய ராஜாக்களை சேவிச்சாங்க. அசீரிய ராஜாக்கள் அதிகமாக இவங்களோட போராடுறாங்க, பாபிலோனிய ராஜாக்கள் அதிகமாக இஸ்ரவேல் ஜனங்களோட போராடுறாங்க, இவங்க யூதா ஜனங்களோட போராடுவாங்க. இப்போ இந்த அசீரிய ராஜா இதுக்கு அடுத்து யுத்தத்துக்கு வருவார் எசேக்கியாட்ட. இதை நான் உங்களுக்கு சொல்லி தான் கடைசியாக நான் முடிக்க போகிறேன். அப்போ முதலாவது நான் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கணும், தேவனுக்கு பிரியமானதை நீங்கள் தேடுனீங்கன்னா நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் அவருக்கு பிரியமாக இருக்கும். ரெண்டாவது, நான் உங்களுக்கு சொன்னபடி நமக்கு முன்னாடி சீர்கெட்டு இருக்கிற ஜனங்களை பார்த்து கொஞ்சமாவது என்ன செய்யணும், பரிதாபப்படணும். நீங்கள் நமக்கு முன்னாடி அழித்து கொண்டு இருக்கிற ஜனங்களை பார்த்து கொஞ்சமாவது பரிதாபப்படணும். நீங்கள் சுயநலமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. நீங்கள் உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் கெட்டு போய் கிடக்குறாங்க, அதுதான் நான் சொன்னேன், ஆலயங்களை பழுது பார்க்கணும். ஆகாத கெட்டு போன எத்தனையோ குடும்பங்களை பார்க்குறீங்க, மனிதர்களை பார்க்குறீங்க, அவங்களுக்காக அட்லீஸ்ட் கண்ணீர் வடிக்க இல்லைன்னா கூட ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபமாவது பண்ணணும். ஆண்டவரே இப்படி இருக்காங்களே, உங்களை மாற்றுங்கப்பா. கண்ணுக்கு முன்னாடி காலையில் எந்திரிச்ச உடனே கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு ஆளை காமிக்கிறாருன்னா அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு காமிக்கிறாரு. நீங்கள் என்ன செய்கிறீங்க, மண்ணை வாரி குவித்துட்டு இன்னும் போட நாசமான்றீங்க. அப்போ கர்த்தர் என்ன செய்வார், இன்னைக்கு வச்ச டெஸ்ட்டில் நம்மளால ஃபெயிலு அப்படின்றாரு. கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆகாதால காமிக்கும் போது, ஆண்டவரே இந்த ஆகாதால மாற்றுங்கப்பா. எத்தனையோ ஆகாதவனை நல்லவனாக மாற்றிருக்கீங்களே, எத்தனையோ ஆகாத பொம்பளைகளை நல்ல பொம்பளைகளாக மாற்றிருக்கீங்களே, இப்படின்னு ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த பொம்பளை நல்ல பொம்பளையாக மாறும், நீங்களும் நல்ல ஆளா நன்மையை பெற்றுக்கொள்வீங்க. இப்படித்தான் ரெண்டாவது செய்யணும். அதுதான் உங்களுடைய ஜெபத்துக்கு என்ன செய்யும், பலன் கொண்டு வரும். மூன்றாவது நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்க, துதி ஆராதனை உங்களுடைய வாழ்க்கையில் அவசியம். கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி, கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி துதிக்கணும். நாலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், ஆகாத நேரத்தை ஆகாத வகையில் போக்காதீங்க. ஆகாத வகையில் நேரத்தை போக்காதீங்க, அதான் விக்கிரகத்துக்கு சமமாக சொன்னேன். அஞ்சாவது நம்ம இப்போ தியானிச்சோம் பாருங்க, நம்பிக்கையில் என்ன செய்யுங்க, நாளுக்கு நாள் பெருகுங்க. ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கையில் உறுதியாக இருங்க. நீங்கள் அப்படி நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில் வருகிற நீங்கள் ஒவ்வொன்றையும் என்ன செய்வீங்க, ஈஸியாக மேற்கொள்வீங்க. அடுத்து பாருங்கள், இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம பல விஷயங்களை பார்த்தோம். அவர் என்ன செஞ்சார்னா பண்டிகைகள் கொண்டாடுகிறவராக இருக்கிறார். பண்டிகை எப்படின்னா பஸ்கா பண்டிகையை எசேக்கியா ராஜா தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொண்டாடுகிறார். மோசையின் காலத்தில் உருவானது பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகைன்னா தெரியுமா, மோசை உருவாக்குனார். எதுக்காக உருவாக்குனார், தேவன் சொன்னார், எப்பா எகிப்திலேருந்து நீங்கள் விடுதலை ஆகுறீங்க பாருங்க, இந்த விடுதலை ஆகிற நாட்டில் ஒரு பண்டிகையாக கொண்டாடுங்க. அந்த விடுதலை ஆகிற நாளை நீ ஒரு பண்டிகையாக கொண்டாடு. நமக்கு புதிய ஏற்பாட்டில் பஸ்காவாகிய கிறிஸ்து அப்படின்னு பைபிளில் வந்திருக்கு. அப்படின்னா என்னன்னா, இயேசு மரித்த நாள் தான் பஸ்கா நாள் அப்படின்னு புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இயேசு மரித்த நாள் தான் நமக்கான பண்டிகை நாள் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இப்போ இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்படிக்கு அங்கே ஜனங்களோடு கூட அவர் பேசுகிறார். இதை குறித்து நீங்கள் அறிஞ்சுக்கிறணும்னா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த பஸ்கா பண்டிகை குறித்து அங்கே பேசுகிறார். அந்த பஸ்கா பண்டிகை குறித்து அங்கே பேசும்போது ஜனங்கள் எல்லாம் அங்கே பஸ்கா பண்டிகைக்கு கொண்டாடுறதுக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த பஸ்கா பண்டிகையை வாங்க ஆசரிப்போம், ரொம்ப நாளாக ஆசரிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே இடத்துல கூடும்போது அங்கே பல புஸ்தகத்தினுடைய செய்திகளை அவங்க பார்க்குறாங்க, பல ஆசாரியர்களை வச்சு பல விஷயங்களை செய்கிறாங்க. இங்கே ஆவியானவர் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அந்த பஸ்கா பண்டிகையில் அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காணிக்கைகள் வலியுறுத்தப்படுகிறது. பஸ்கா பண்டிகையில் அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது காணிக்கை வலியுறுத்தப்படுகிறது.
இந்த பஸ்காவை ஆசரிக்கும்படி எல்லாரும் என்ன செய்யணும், இங்கே வாங்க அப்படின்னு அங்கே ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். எல்லாரும் இங்கே வந்த உடனே அங்கே ஆவியானவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா, காணிக்கை தசமபாகங்களை குறித்து இந்த பஸ்கா பண்டிகை நாட்கள்ல ஜனங்கள்கிட்ட பேச சொல்லுகிறார். காணிக்கை தசமபாகங்களை குறித்து அதிகமாக பேசுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் காணிக்கை தசமபாகங்களை கொண்டு வர்றாங்க. இந்த பஸ்கா பண்டிகை ஆரம்பிக்கிற 31ஆம் அதிகாரத்தில் இந்த பஸ்கா பண்டிகை ஆரம்பிக்குது. இதை பற்றி பேசுகிறாங்க, எல்லாம் ஆயத்தம் பண்ணிடுறாங்க. 31ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. 3ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, முதல்ல சர்வாங்க தகன பலிகளுக்கு தன் ஆஸ்தியில் இருந்து தன் பங்கை ராஜா கொடுக்கிறார். 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி ராஜா கொடுத்துட்டு அடுத்து ராஜா ஜனங்கள்கிட்ட பேசுறார். பேசின உடனே 5ஆம் வசனம் போட்டிருக்கு, தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் கனிகளை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசமபாகத்தை பரிபூரணமாய் இந்த ஜனங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த தசமபாகங்களை கொடுக்க ஆரம்பித்த உடனே அதுக்கு அடுத்த வசனங்களில் போட்டிருக்கு, தசமபாகங்களை கொண்டு வந்து அவங்க போட போட குவியல் குவியலாக, அந்த வசனம் போட்டிருக்கு பாருங்க, குவியல் குவியலாக குவிஞ்சிச்சான். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, தேவ பிள்ளைகளே, ஒரு ஊழியம் வளரணும்னாலும், ஒரு திருச்சபை வளரணும்னாலும், தேவனுடைய ராஜ்யம் வளரணும்னாலும் அந்த திருச்சபையை சார்ந்த ஜனங்கள் காணிக்கை தசமபாகம் கொடுக்க ஆரம்பிச்சா தான் அந்த ஊழியம் விருத்தி அடையும். இப்ப நீங்க கொடுக்கலனாலும் கர்த்தர் யாரை கொண்டாகிலும் இந்த ஊழியத்தை நடத்துவார். யாரை கொண்டாகிலும் ஊழியத்தை நடத்தும் போது இங்கே இருக்கிறவங்கள கர்த்தர் நம்பலன்னு அர்த்தம். உங்களை நம்பி கர்த்தர் என்ன செய்யறாருன்னா ஒரு ஊழியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப இங்க பாருங்க, பண்டிகை எதற்காக இங்கே உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா பைபிளில் போட்டிருக்கு, காணிக்கை தசமபாகங்களை வருஷத்தில் ஒரு நாளாவது ஜனங்கள் எல்லாரும் கொண்டு வந்து ஆலயத்தில் என்ன செய்யணும், கொடுக்கட்டும். பண்டிகைகள் அந்த நாட்களில் 7 பண்டிகைகளை உருவாக்கி வச்சுருந்தாங்க. எத்தனையோ சப் பண்டிகைகளை உருவாக்கி வச்சுருந்தாங்க. இங்கே நம்ம பஸ்கா பண்டிகை குறித்து எசேக்கியாவின் நாட்களில் பார்க்குறோம். அப்போ தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள்லேருந்து தேவனுக்கான பங்கை நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். ஏற்கனவே தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்கள்லேருந்து நமக்கு பங்கு கொடுக்க மனம் இல்லாத போது இன்னும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் என்ன செய்யறதில்லை, விரும்புகிறதில்லை. அதனால தான் இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி எல்லா திருச்சபையிலுமே ஆண்டவர் இப்படிப்பட்ட நியமங்களை வச்சிருந்தார். அப்போ தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபத்திற்கு பங்கு பதில் வேணும் அப்படின்னா தேவன் உங்களுக்கு கொடுக்குற காணிக்கைகள்லையும் தசமபாகங்கள்லையும் நீங்கள் கர்த்தருக்குரிய பங்கை என்ன செய்யணும், கொடுக்கணும். இது நமக்கு வேதம் போட்டிருக்குது. இது எசேக்கியாவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்னும் பாருங்க, இந்த எசேக்கியாவின் மூலமாக ஒரே ஒரு காரியத்தை நம்ம சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து பார்த்தோம். இவ்வளோ தூரம் அவர் ஜெபத்தில் பல காரியத்தை செய்து முடிக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எவருக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? அசீரியா ராஜா மூலமாக ஒரு பிரச்சனை வருது. இந்த அசீரியா ராஜா இவரோட பிரச்சனைக்கு வரும்போது வேதத்தில் வாசிச்சு பார்த்தா அந்த பிரச்சனையை அவர் தவிர்ப்பதற்கு நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு வாங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா அந்த 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் இப்போ நம்ம பேச போகிற அந்த சத்தியம் இருக்குது. 4ஆம் மத்தியிலும் இருக்குது. நம்ம இந்த காரியத்தை இங்கே தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நம்ம இதை தியானிக்க போகிறோம். இந்த 19ஆம் அதிகாரத்தில் இந்த ராஜா வருகிறார், விரோதமான சூழ்நிலைகளை உருவாக்குகிறார். விரோதமான சூழ்நிலைகளை உருவாக்கும் போது கொஞ்சம் எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு சின்ன அச்சம் வருது. உடனே எசேக்கியா ராஜா கொஞ்சம் அவரோட சமாதானத்துக்கான முயற்சிகளை பண்ணுகிறார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவ பிள்ளைகள் சில நேரத்தில் சமாதானத்துக்கான சில முயற்சிகளை நம்ம பண்ணும்போது அந்த முயற்சிகள் தோல்வியில் தான் முடியும். இது எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் 18ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அசீரிய ராஜாவை எசேக்கியா சந்திக்கிறார். சந்திச்சு என்ன செய்கிறாரு, உனக்கு வேண்டியதை தர்றேன். 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வேண்டியதை தர்றேன், பொன் வெள்ளி என்னென்ன வேணுமோ கொடுக்குறேன்றார். அது மட்டும் கொடுத்தாருன்னு பைபிளில் போட்டிருக்கு. இதெல்லாம் வாங்கி கொண்டும் அசீரிய ராஜா என்ன செஞ்சார், மறுபடியும் பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்த அசீரிய ராஜா சொல்லுகிறாரு தன்னுடைய சேனாதிபதிகளை அனுப்பி, எப்பா நீ எல்லாத்தையும் கொடுத்துட்ட, அதுக்காக நான் உன்னை விட முடியாதுன்றார். நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அசீரிய ராஜா சேனாதிபதிகளை அனுப்பி ரொம்ப அசிங்கமாக இவங்களை பேசுவார். எப்பா உங்கள்கிட்ட குதிரையில் ஏறி வர்றது கூட ஆள் இல்லை, நீ எல்லாம் எங்களை யுத்தத்துக்கு வர்றியா, உன்னை அடிச்சா கேட்கறதுக்கு ஆள் இல்லை,
இப்படிலாம் சில நேரத்தில் நம்மளை பேசுவாங்க. சில நேரத்தில் ஆண்டவருக்கு பிடுங்குனா அது தட்டி கேட்க ஆள் இல்லை. இப்படிலாம் அசீரிய ராஜாக்கள் அன்னைக்கு எசேக்கியா ராஜாவை பார்த்து பேசுனாங்க. ஆனால் எசேக்கியா ராஜா என்ன செஞ்சா, பைபிளில் போட்டிருக்கு, எல்லாரும் மௌனமாக இருங்கன்னு அவர் கட்டளை போட்டிருந்தாங்க. யாரும் பேசாதீங்கடா. சில நேரத்தில் வேதத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. சில நேரத்தில் மௌனமாக இருந்தால், இந்த 18ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம் போட்டிருக்கு பாருங்க. ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரயோஜனமாக சொல்லாமல் மௌனமாக இருந்தார்கள். ஏன்னா ராஜா சொல்லியிருந்தாராம், யார் எது என்ன செய்யாத, அவனுக்கு பதில் பேசாத. அப்ப பிரச்சனை வந்துருது. இந்த பிரச்சனையை சரி செய்ய எசேக்கியா முயற்சிக்கிறார். ஆனா எசேக்கியால முடியல. அப்போ உடனே அவங்க என்ன செய்யறாங்க, எதிர இருக்கிற அசீரிய ராஜாக்கள், அசீரிய படை தலைவர்கள் என்ன செய்யறாங்க, எகிப்திலிருந்து நீ ஆளை கூப்பிட்டு வந்தா கூட என்னை ஜெயிக்க முடியாதுன்றாங்க. முதல்ல என்ன செய்யறாங்க, நீ என்னை ஜெயிக்க முடியாதுன்றாங்க. ரெண்டாவது, உனக்கு யாரை எவ்வளவு பெரிய ஆளை கூட்டு வந்தா கூட நான் பயப்பட மாட்டேன், என்னைய ஜெயிக்க முடியாதுன்றாங்க. மூணாவது, உங்க தேவனே வந்தா கூட எங்களை ஜெயிக்க முடியாதுன்றாங்க. நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டில் போய் வாசிங்க. எங்களுக்கு விரோதமாக எந்த தேவனும் ஜெயிச்சதில்லை, எந்த தேவனும் ஜெயிச்சதில்லை. சில நேரத்தில் இப்படியெல்லாம் பரிகாசம் பண்ணுவார்கள். எசேக்கியாவின் வாழ்விலே பார்க்கிறோம். இதெல்லாம் எசேக்கியா கேட்டுட்டு தான் ரொம்ப பொறுமையாக இருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எசேக்கியாட்ட அந்த ஜனங்களை பார்த்து ரப்சா கே அப்படின்ற அந்த பிரதான தலைவன் சொல்லுவான், கர்த்தர் உங்களை தப்புவிப்பார்னு சொல்லி எசேக்கியா சொல்றாரு. அந்த வார்த்தைக்கு என்ன செய்யாதீங்க, செவி கொடுக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 27ஆம் வசனத்தில் சொல்லுவாரு, உங்களை மலத்தை தின்ன வைக்கவும் உங்க தண்ணியை குடிக்க வைக்கவும் இந்த ராஜா முயற்சி பண்ணுகிறான். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஊர் லாங்குவேஜில் சொல்லணும்னா ரொம்ப கொச்சையாக பேசுகிற மாதிரி இருக்கு. இந்த ராஜா பேச்சை கேட்டிங்கன்னா அவன் என்ன செய்யணும், அவன் காலையில் போகிறத தாண்டா சாப்பிடணுன்ற மாதிரி பேசுகிறான். என் பேச்சை கேளு, இந்த ராஜா பேச்சை கேட்காத, தேவ பிள்ளைகளுடைய பேச்சை கேட்காத, தேவ மனிதனுடைய பேச்சை கேட்காத, என் பேச்சை கேளு. அவன் பேச்சை கேட்டேன்னு வையேன், இப்படித்தான் பேசுகிறான். யாரு? இந்த அசீரிய ராஜாவுடைய தலைவர்கள் பேசுகிறாங்க. ஆனால் எசேக்கியா அப்போ தான் என்ன செய்கிறார், 19ஆம் அதிகாரத்தில் வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, இவங்க பேசுறதெல்லாம் என்னால் தாங்க முடியல ஆண்டவரே, இவங்க பேசுறதெல்லாம் என்னால் கேட்க முடியல ஆண்டவரே. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள் அடுத்தவங்க பேசுகிறத கேட்க முடியலை, அடுத்தவங்க நிந்திக்கிறத கேட்க முடியலை, அடுத்தவங்க போராடுறத சகிக்க முடியலை அப்படின்னா ஒன்றுமே செய்யாதீங்க. நான் தான் சொன்ன பாருங்க, எவ்வளவோ இழிவாக பேசுகிறாங்க எசேக்கியாவை, எவ்வளவோ ஏளனமாக பேசுகிறாங்க எசேக்கியாவை, எவ்வளவோ அசிங்கமாக பேசுகிறாங்க எசேக்கியாவை. அப்போ எசேக்கியாவுடைய தலைவர்கள் சொல்கிறாங்க, எப்பா வீதியில் நின்று பேசாத, இந்த பாஷையில் பேசாத, 4 பேருக்கு தெரியுற மாதிரி பேசாத அப்படின்லாம் கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படிலாம் முடியாது, நாங்கள் பேசுவோம்டான்றியான். பைபிளில் போட்டிருக்கு, எசேக்கியா என்ன செஞ்சானா, ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், திருத்தணும்லாம் யாரையும் திருத்த முடியாது. திருத்த போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீ 4 வார்த்தை கெட்ட வார்த்தையா, நான் 8 வார்த்தை பேசியிருந்தீங்கன்னா திருந்த போகிறதில்ல. நீ 2 வாட்டி என் வீட்டில் ஜன்னலில் கல்ல இருந்தியா, நான் 4 வாட்டி உன் ஜன்னலில் கல்ல எறிகிறேன்னாலும் நடக்க போகிறதில்ல. நீங்களாம் என்ன செய்ய வேண்டியதே, சுயமாக திருப்தி அடைஞ்சுக்கலாம், ஆனால் மாற்றம் கிடைக்காது. எசேக்கியா நினச்சிருந்தா அப்படி வேணா செஞ்சுருக்கலாம், ஆனால் அவன் செய்யலை. அவன் உட்காந்து ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே இவனோட நான் போராட முடியாது, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலை, நீங்கள் ஏதாவது செய்யுங்க, அவ்வளோதான். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலை, என்கிட்ட பலன் இல்லை, என்னால் நான் இப்போ போட்டிருக்கான், என்னால் சகிக்க முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியலை, பிள்ளை பெறக்கூடிய அளவுக்கு வேதனை எனக்கு, ஆனால் பிள்ளை பேரு வரமாட்டேங்குது, ஒரு பிரசவ வேதனையை நான் எவ்வளவு நாள் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறான். அன்னைக்கு இருந்த ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட சொல்லி அனுப்புகிறான், நீயும் எங்களுக்காக ஜெபம் பண்ணு, இப்படிப்பட்ட பிரச்சனை. அப்போ பாருங்க, இவங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு, ஆண்டவர் வைராக்கியம் கொண்டவராக அவர் என்ன செய்கிறாருன்னா இவங்களுக்கு பதில் தருகிறார். நீங்கள் பயப்படாதீங்கடா, நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. சில நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா, நான் ஒருபடியும் சொல்கிறேன், உங்களுடைய யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாக மாறும். ஜெபம் பண்ணீங்கன்னா பிரச்சனைகளை இன்னைக்கு உலகத்தாரை போல நீங்களும் நானும் கையாளக்கூடாது. உலகத்தாரை போல நானும் நீங்களும் கையாண்டோம்னா நம்ம தோற்று போயிடுவோம். பிரச்சனைகளை நாம் என்ன செய்யணும், ஆவிக்குரிய பிரகாரமும் தேவன் கொடுக்குற ஆலோசனையின்படியும், தேவன் வார்த்தை கொடுக்குற ஆலோசனையின்படி தான் பிரச்சனைகளை கையாளணும். நம்ம இன்னைக்கு உலகத்தில் எல்லாருமே திராணிக்கு மிஞ்சின பிரச்சனைகளை தான் சந்திக்கிறோம். யாரும் திராணிக்கு உட்பட்ட பிரச்சனைகள்லாம் சந்திக்கலை.
எல்லாருடைய பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விசாரிச்சு பார்க்கலாம். ஒருவேளை இங்கே இருக்கிற எல்லாரும் வெள்ளையும் சொல்லியுமா இருக்கிறாங்க, அழகாக வந்திருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பாக்கியவான்கள் நீங்கள் அங்கேருந்து நினைக்கலாம். அவங்க உங்கள் வீட்டில் போய் ஒரு 5 நாள் தங்கி பாருங்க. அவங்க அழுகை உங்கள் அழுகைக்கு பரவாயில்லைன்னு நீங்கள் என்ன செய்வீங்க? கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லிட்டு வருவீங்க. ஒரு 5 நாள், ரொம்ப எல்லாம் வேண்டாம். உலகத்தில் எல்லாரும் இன்னைக்கு அவங்க திராணிக்கு மேலே தான் என்ன செய்கிறாங்க? போராட்டங்களை சந்திக்கிறாங்க. இப்படித்தான் திராணிக்கு மேலே சந்திக்கிற ஒவ்வொருவரும் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் தான் தாங்கத்தக்க பலனையும் தப்பத்தக்க வழியை என்ன செய்யணும்? உருவாக்கணும். அவர் தான் உருவாக்கணும். நீங்கள் உருவாக்க நினைச்சீங்க அப்படின்னா, நான் தான் சொன்ன பாருங்க, இவன் பணத்தை கொடுத்து பார்க்குறான், என்னென்னமோ செஞ்சு பார்க்குறான், முடியலை. நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு என்ன வேணாலும் தாழ்ந்து போங்க, முடியாது. எவ்வளோ வேணாலும் விட்டு கொடுத்து போங்க, முடியாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இதுக்கு முடிவு தேவனால் வரும். அதனால தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதுக்கு முடிவு நீங்கள் கொடுங்கப்பா, என்னாலெல்லாம் முடியாது, நானும் எவ்வளையோ விட்டு கொடுத்துட்டேன், எவ்வளையோ அனுசரித்து போயிட்டேன். ஒரே வார்த்தையில் வந்து எசேக்கியா நிற்கிறான். ஆனால் அவன் பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவன் பேசின எல்லா பேச்சையும் நான் கேட்டேன். பைபிளில் போட்டிருக்கு, எசேக்கியாவை பார்த்து சொல்கிறாரு, எப்பா நீ கேட்டது மாதிரி நானும் அவன் பேசுனதெல்லாம் கேட்டேன். உனக்கு நடந்தது, உங்கள்கிட்ட பேசுனது, உன் சூழ்நிலைகளை எல்லாம் நீ என்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டேன், நானும் கேட்டுட்டேன். அவனுக்கு வைக்கிறேன் பாரு ஆப்ப அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா பயங்கரமாக பேச ஆரம்பித்தார். வைராக்கியம் கொண்டவராக. இன்னைக்குள்ளே பாரு, அவனுக்கு நடக்கிற விஷயத்தை மட்டும் பாரு. என்னடானா, நீ வந்தாலும் ஜெயிக்க முடியாதுன்றியான், நீ யாரை கூப்பிட்டு வந்தாலும் ஜெயிக்க முடியாதுன்றியான், உன் தேவனே வந்தாலும் என்னை ஜெயிக்க முடியாதுன்றியான். அவ்வளோ பெரிய காரியக்காரனாவே. நீ வாட்சி பார்த்தீங்கன்னா, அசீரிய ராஜாவுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகட்டும்னு சொல்லி நான் தான் அவனுக்கு உதவி செஞ்சேனே ஆண்டவர் சொல்லுவார். கொஞ்ச நாள் உன் காலங்கள் ஜெயமாக இருக்கட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜாட்டையும் அதே தான் சொல்லுவார், எப்பா நீ ராஜாவாக இருக்கிறதுக்கு நான் தான் உனக்கு உதவி செஞ்சுருக்கிறேன். சில நேரத்தில் தேவனை தேடாதவர்கள் வாழ்க்கை கூட நல்லா இருக்கிறதுக்கு தேவனை அனுமதிக்கிறார். என்னைக்காவது ஒரு நாள் தேடுவாங்கன்னு சொல்லி இவங்க என்ன நினச்சிட்றாங்க? தேவனை அனுமதிக்கிறதுனால நாங்கள் தேவனுக்கு மேலே பெரிய ஆளுன்னு நினச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக என்ன செஞ்சிடறாரு? அனாதைகள் ஆக்கிடுறாரு, அவங்கள அட்ரஸ் எல்லாம் ஆக்கிடுறாரு. இப்படி தான் அசீரிய ராஜா அட்ரஸ் இல்லாமல் போயிடுறான். இப்போ இந்த சூழ்நிலையில் தேவன் இறங்கி வந்து பைபிளில் போட்டுக்கு ஒரே ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 பேர்த்த என்ன செஞ்சானா? ஒரே தூதன் கொன்று ஓட்டான்னு பைபிளில் போட்டு. அப்போ நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்கிறாரு? தூதனை அனுப்புகிறாரோ தெரியல, ஏதாவது ஒரு பைக்காரன் அனுப்புனா போதும். இன்றைக்கெல்லாம் வந்து தூதன்லாம் தேவையில்லை, ஒரு பைக்காரன் ஒரு காருக்காரன் போதும். கர்த்தர் பார்த்து என்ன செய்யலாம்? எவனையும் யாருக்கு அனுப்பி விடலாம். இல்லை கண்ணை லைட்டாக இப்படி கசக்கும் போது ஏதாவது புளிய மரத்தில் மோதி கூட கர்த்தரை விட்டு அவங்க பூமியை விட்டு போயிடுவாங்க. எது வேணாலும் நடக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. நம்ம அவர்கிட்ட ஒப்படைக்க போகிறோம், அவ்வளோதான். அவர் என்ன செஞ்சுட்டு போட்டோம்? பழி வாங்குதல் எனக்குரியதுன்றார், பதில் செய்கிறது எனக்குரியதுன்றார். நீங்களும் நானும் பதில் செய்யாதீங்க, பழி வாங்காதீங்கன்றார். இப்படித்தான் சில நேரத்தில் நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது ஒரு முடிவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். எப்படி ஏற்படுத்துவான்னு நமக்கு தெரியாது, யாரை கொண்டு ஏற்படுத்துவான்னு நமக்கு தெரியாது. அவங்க வாங்கி சாப்பிட்ற பொரோட்டா மூலமாக கூட அவங்களுக்கு என்ன செய்யலாம்? தீர்வு வரலாம், நமக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு அப்படிலாம் வந்திருக்குது. ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் நிற்கணும். ஆண்டவர் ஒன்று எதிர்பார்க்கிறார் தேவ பிள்ளைகள்கிட்ட. உன்னையால் முடியுமா? ஆண்டவரே நான் உன்னுடைய பலத்தை கொண்டு எதிர்த்து நிற்கிறேன்னு கோலியாத்தை போல என்ன செய்ய? தாவீதை போல எதிர்த்து நில்லுங்க. இல்லை ஆண்டவரே என்னால் முடியாது ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லை, எசேக்கியா போல சரண்டர் ஆகிருங்க, நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, என்னை ஆளை விடுங்கப்பாண்டு ஆண்டவர் ரெண்டுக்குமே உதவி செய்கிறார். கோலியாத்தை போய் தாவீதை எதிர்க்கும் போதும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பட்டுன்னு அவனை தட்டி கோலியாத்தை அவன்கிட்ட தாவீதை வச்சே வெட்ட வைக்கிறார். அவ்வளோ தைரியசாலியாக இருந்தால் உங்களை வச்சு என்ன செய்வார்? அவங்களை வீழ்த்துவார். இல்லை ஆண்டவர் அந்த அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லை ஆண்டவர், ஏன்னா ஆண்டவர் கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் பார்த்துக்கிறேன், மௌனமாக இருங்க நான் பார்த்துக்கிறேன். இப்படி தான் எசேக்கியா செய்து சாதித்தான். அப்போ தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபம் நீங்களே ஆச்சரியப்படுகிற, நீங்களே வியக்கிற அளவுக்கு பதிலை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, நான் சொன்ன அந்த ஆரம்பத்தில் எசேக்கியா வாழ்க்கையில் தியானிச்சோம் பாருங்க, அதை கொஞ்சம் சிந்திங்க. ஜெபிக்கிறவங்க என்ன செய்யணும்? நான் ஜெபிக்கிறவன் தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்பணும். தேவனுக்கு பிரியமானதை செய்யாமல் பைபிளில் போட்டிருக்கு, அக்கிரமக்காரர்களுடைய ஜெபம் அருவருப்பாக இருக்கும்னு போட்டிருக்கு அவருடைய பார்வைக்கு. நீங்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்பணும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஜெபத்துக்கு மொதமாவது என்ன செய்யும்? வாசல் கிடைக்கும். அடுத்து நான் உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் என்ன செய்யணும்? நமக்கு முன்னாடி அழுது கொண்டு இருக்கிறவங்கள கொஞ்சமாவது பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்க. எனக்கு என்னன்னு உங்கள் அளவுக்கே நிற்காதீங்க. பைபிளில் இயேசு சொன்ன 2 கற்பனை ஒன்று தான். ஒன்று தேவனை நேசி, இன்னொன்று என்ன செய்? மற்றவனை நேசி. நீ தேவனை நேசித்து அவனே நேசிக்கிறேன்னா உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாது. அப்போ உங்கள் ஜெபம் கேட்கப்படணும்னா அட்லீஸ்ட் அடுத்தவங்களுக்காக 2 வார்த்தையாக ஜெபம் பண்ணுங்கள். உங்களையே சுற்றி சுற்றி ஜெபம் பண்ணாதீங்க.
உங்களையே சுற்றி சுற்றி ஜெபம் பண்ணாமல் அடுத்தவங்களுக்காக, ஆண்டவரே என் குடும்பத்தில் சண்டையாக இருக்காங்க, ஆண்டவரே அவங்க வீட்டில் பிரச்சனையாக இருக்காங்க, இந்த பொறுப்பு இல்லாமல் அந்த ஆள் இருக்கான், சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அந்த ஆள்கிட்ட சொன்னீங்கன்னா சண்டைக்கு வந்துடுவார். அந்த ஆள்கிட்ட சொல்லாதீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்ன பாருங்க, அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்போ உங்கள் ஜெபம் கேட்கப்படும். மூணாவது நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவருக்கு என்ன செய்ய, நன்றி ஸ்தோத்திரம் துதி ஆராதனைகளை செலுத்துங்க. நாலாவது ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை தசம பாகங்களை கொடுங்க. அஞ்சாவது உங்களுடைய நேரங்களை விக்கிரகங்களை போல வீணாக செலவழிக்காதீங்க. ஆறாவது நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் மேலே என்ன செய்யுங்க, நம்பிக்கையாக இருங்க, விசுவாசமாக இருங்க. இப்படிலாம் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய ஜெபங்கள் என்ன செய்யுதுன்னா வியக்கத்தக்க பதிலை கொண்டு வருகிறது. எசேக்கியாவுக்கு கொண்டு வந்துச்சு. அதே தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் கொண்டு வர அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படியே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து, தேவன் ஆச்சரியமான பதில்களை உங்களுடைய ஜெபத்துக்கு தரணும். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். கர்த்தர் தான் விரும்புகிறார். ஆச்சரியமான பதில்கள் உங்கள் ஜெபத்துக்கு வரணும். சாத்தான் உங்கள் காலின் கீழாக நசுக்கப்படணும். உங்களுடைய சத்துருக்கள் மேலே உங்கள் கை ஓங்கணும். நீங்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது, இந்த பூமியில் சத்துருக்களுக்கு முன்பாகவோ சாத்தானுக்கு முன்பாகவோ கண்ணை கசக்கிட்டு வாழக்கூடாது. கர்த்தருக்கு முன்னாடி போய் கண்ணை கசக்குங்க. எந்த மனுஷனுக்கு முன்னாடி போய் கண்ணை கசக்காதீங்க. சாத்தானுக்கு முன்னாடியும் சரி சத்துருக்கு முன்னாடியும் சரி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிங்க. கர்த்தர் பார்த்துக்குருவார். சாத்தானுக்கு முன்னாடி சத்துருக்கு முன்னாடி எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிங்க. எப்பயுமே ஐக்கியமாக இருக்கிற மாதிரி காமிங்க. கர்த்தர் பார்த்துக்குருவார். கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தர விரும்புகிறார். உங்கள் ஜெபத்துக்கு பதில் தர விரும்புகிறதுனால தான் இந்த எசேக்கியாவை கொண்டு உங்களோடு கூட இந்த நாட்களில் பேசி கொண்டு இருக்கிறார். இந்த எசேக்கியாவை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் வியாதியை நான் மாத்திரேன்னு இந்த எசேக்கியாவை பார்த்து தான் சொன்னார். ஆண்டவர் எசேக்கியா வாழ்க்கையில் ஏராளமாக செஞ்சார். எசேக்கியாவும் தடுமாறினான். நீங்கள் அதுக்கப்புறம் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் பெருமை கொண்டான்னே பைபிளில் போட்டிருக்கு. மனமேட்டிமை அடைந்தான்னே பைபிளில் போட்டிருக்கு. நீங்களும் நானும் எசேக்கியாட்ட வந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். நானும் நீங்களும் எசேக்கியாட்டிலேருந்து மனமேட்டிமையை பெருமையை கற்றுக்கொள்ளலை. அவன் ஜெபத்தில் எப்படி பரலோகத்தை இறக்கினா, ஜெபத்தில் எப்படி தேவதூதனின் வல்லமையை வெளிப்படுத்தினா, அவன் ஜெபத்தினால எப்படி ஒரு அசாத்தியமான காரியங்களை 1,85,000 பேர் வீழ்த்துறதுனா பெரிய விஷயமா ஒரே தூதனை கொண்டு வீழ்த்தி இருக்கிறான். இதெல்லாம் அவனுடைய ஜெபத்தினால நடந்துச்சு. ஆனால் ஜெபிப்பதற்கு முன்பாக அவனுக்கும் தேவனுக்குமான உறவு அவ்வளவு அற்புதமாக இருந்துச்சு. தேவன் மேலே வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு தேவன் மேலே நம்பிக்கை வச்சான். நீங்களும் நானும் பல ஜெபங்களை தேவனிடத்திலிருந்து போராடுகிறோம். ஆனால் தேவனுக்கும் நமக்குமான உறவு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப சொதப்பலாக இருக்குது. அந்த சொதப்பலெல்லாம் நீங்கள் சரி பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் இலவசமாக ஈஸியாக கிடைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய ஜெபத்துக்கான பதிலை தேவன் எப்பயும் தர்றார். எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். உங்களுக்கு நேரிடுகிறதை கவனிக்கிறார். உங்களுக்கு நேரிடுகிற எல்லாத்தையும் பார்க்கிறார். நீங்கள் செய்கிறதையும் கவனிக்கிறாரு. நீங்கள் செய்கிறதே அவர் பார்க்குறாரு. ஏதோ உங்களுக்கு நேரிடுகிறதை மட்டும் இல்லை, நீங்கள் என்னென்ன சேட்டை பண்ணுறீங்க, நீங்கள் என்னென்னலாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதையும் அதையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். நீங்கள் யாருக்கு விரோதமாக என்னென்ன பேசுகிறீங்கன்றதையும் அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். மறைமுகமாக நீங்கள் யாரை பற்றியெல்லாம் என்னென்னமா தீது பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றதையும் அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். கர்த்தருக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய ஜெபம் பதில் கிடைப்பது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் ஜெபத்துக்கான பதில் வேணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய ஜெபத்துக்கு தேவன் எப்பையும் பதில் தர ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் எந்த மனுஷனுடைய ஜெபத்தையும் அவர் தள்ளுகிறது இல்லை, அவர் புறக்கணிக்கிறது இல்லை. பவுலா தான் சொல்கிறான், ஜெபத்தில் நீங்கள் போராடுங்க, உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும்ன்றான். ஜெபிப்பதற்கு முன்பாக சில ஆலோசனைகளை நீங்கள் கேட்டீங்க. அந்த ஆலோசனைகளை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஜெபத்துக்கான பதில் ஆச்சரியமான விதங்களில் ஆண்டவர் தருகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடுமே துதிக்கிறோம்ப்பா. இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவரே ஜெபத்தை குறித்த ஒரு முக்கியத்துவத்தை எசேக்கியாவின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, எசேக்கியாவின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த பாடங்களை ஆண்டவரே நாங்களும் அபியாசப்படுத்தி எசேக்கியாவை போல ஒரு ஆசீர்வாதமான பதில்களை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் காண கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனுடைய கண்ணீர் மாறுவதற்கு ஆண்டவர் அதிசயம் செய்ததை போல எங்களுடைய ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு இவர்களுடைய கண்ணீரெல்லாம் மாறுவதற்கு கர்த்தர் அதிசயம் செய்வீராக என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. ஒருவருடைய ஜெபமும் வீணாய் போகாத அளவுக்கு ஆண்டவரே அவர்கள் பயனுள்ளதாய் மாற்றிக்கொள்ள அவர்கள் கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளை அவர்கள் கவனித்து செயல்பட உதவி செய்யுங்கப்பா.
ஆண்டவரே உம்முடைய கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் வர தடைப்பட்டவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் தாமே அவர்களோடும் கூட இருப்பீராக, அவர்களோடும் துணையாக இருந்து அவர்களோடும் பேசி அவர்களை வழிநடத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவருடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். எங்களை அற்புதமாய் நடத்த நாங்கள் ஆவியானவருடைய கையில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஏன்னா